ஆடிட்டு இருக்கேன். நிறைய கனவுகள் இருந்துச்சுன்னா இந்த ஊருக்கு வாய் மட்டும்தான் இருக்கும், காது கேட்காது. இவனுங்களை சும்மா விடக்கூடாது. மாமா, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்கறதுக்கு கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கோங்க. என்ன மாப்பிள்ள, வேடிக்கை எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஏதாவது பெரிய விஷயமா? ஆமா மாமா, அது வந்து டேய், அது வந்துன்னு சொல்லிட்டே இருக்கே தவிர என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறியடா. அது சொல்லி தொலைச்சாதான் என்ன? ஒரே படபடப்பா இருக்கு, பயந்து வருது இல்ல? அத்தா, என்ன அத்தா நீ பொசுக்குன்னு சொல்ற விஷயமா இருந்தா வந்தவொடனே சொல்லிருக்க மாட்டாரா? எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் மென்னு முழுங்கி முடிச்சிட்டு இருக்காரு. இப்படி கத்திட்டு இருந்தீனா எப்படி சொல்லுவாரு? கொஞ்சம் பொறுமையா இரு மாப்பிள்ள. எம்பிட்டு பெரிய விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, பதட்டப்படாம நிதானமா சொல்லுங்க. மாமா எதுவும் சரி பண்ணணுமா? யாராலையும் சரி பண்ண முடியாத பிரச்சனை மாமா. அது என்னடா அது அப்படி ஒரு பிரச்சனை? அதா, எதுக்கு நீ இப்படி அவசரப்படுற? ஏற்கனவே பயந்து போயிருக்கிறாரு, இப்படி பேசினா பதட்டமா இருக்காதா? கொஞ்சம் பொறுமையா இரு மாப்பிள்ள. எம்பிட்டு பெரிய விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க, பாத்துக்கலாம். இல்ல மாமா, நீங்க சொன்னீங்கன்னு நானும் சுந்தரியும் டாக்டர் கிட்ட போனோம். சரி, டாக்டர் செக் பண்ணிட்டு என்ன சொன்னாங்க? சுந்தரிக்கு எப்பவுமே குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. என்னடா சொல்ற? சுந்தரிக்கு தாங்க குழந்தை பிறக்காது, ஆனா நம்ம வம்சம் தழைக்கும். அணுதான் நம்ம குல வாரிசை தரப்போறாங்க. ஐயோ வெக்காளியாத்தா, உனக்கு மனசே இல்லையா? கண்கொண்டு இறங்கி இந்த பிள்ளைய பார்க்காம இப்படி எல்லாம் சித்திரவதைப்படுத்துவியா? ஏன் அவ பட்டதெல்லாம் பத்தாதா? காலம் முழுசும் இப்படி ஒரு பழி சொல்லுக்கும் அவ சொல்லுக்கும் ஆளாக்கிட்டியே. இனி அவ வாழ்க்கை என்ன ஆகும்? நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, உனக்கு கண்ணு இல்லையா? படைச்சனே இப்படியா படுத்துவ? பிறந்ததுல இருந்து அந்த புள்ள அப்பனை இழந்து ஆத்தா கையால வளர்ந்து அப்பத்தா கையில இருந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டவளை கட்டி வச்சு கல்யாண வாழ்க்கையிலயும் சோகம் காணாம இங்கேயும் அங்கேயும் அல்லாடிக்கிட்டு இருக்கிறவ வாழ்க்கையில இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டியே அத்தா. ஐயோ, அந்த புள்ள பாவம், இனி அவ என்ன பண்ணுவா? காலம் முழுசும்
அவ இதுல இருந்து எப்படி வெளியில வருவா? உனக்கு கண்ணே இல்லையே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ, இந்த பிள்ளைக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அவ என்ன பாவம் பண்ணா? நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, எதுக்கா தாழ்வுற? சொன்னது டாக்டர் தானே, ஒண்ணு கடவுள் இல்லையே. நீங்க பாரு, நடக்கிறது நடக்கட்டும் அத்தா, நடக்கும் போது நடக்கும். இந்த பிள்ளை அழாதேங்கிறதுல இல்ல மாமா. அத்தா, அழுகைய முழுகு, அழுகைய முழுகு. மாப்பிள்ள, என் மாப்பிள்ள, இந்த விஷயம் சுந்தரிக்கு என்ன சொல்லல மாமா. முதல்ல உங்ககிட்ட தான் சொல்றேன். உங்ககிட்ட சொல்றதுக்கே நான் இவ்வளவு சிரமப்படுறேன். அவகிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. மாமா, எனக்காக ஒரு உதவி செய்றீங்களா? சொல்லுங்க மாப்பிள்ள. 2 பேரும் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரீங்களா? சத்தியமா? என்னடா கேட்க போற? சுந்தரிக்கு குழந்தை பிறக்காதுங்கிற விஷயத்த தயவு செஞ்சு சுந்தரிக்கிட்ட சொல்லிடாதீங்க. மாப்பிள்ள, உங்களை நான் என்னமோ ஏதோ நடிச்சிட்டேன் மாப்பிள்ள. நீங்க தங்கம் மாப்பிள்ள, சொக்க தங்கம் மாப்பிள்ள. நீங்க பெரிய மனுஷன் மாப்பிள்ள, உண்மையிலேயே மிகப்பெரிய மனுஷன். லட்சுமி, நீ சொல்லுவேல்ல என் தம்பி தங்க கம்பின்னு, நான் சொல்றேன் லட்சுமி, இவர் சிங்க குட்டி லட்சுமி. ஆமா, சிங்க குட்டி. அப்போ எப்போ பார்த்தாலும் என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தாரு. இப்போ முருகன் மாமாவை ஒரே அடியா சரி பண்ணியாச்சு. மாப்பிள்ள, நான் சத்தியம் பண்றேன் மாப்பிள்ள. ஆனா இதுக்காக நீங்க சுந்தரி விட்டுற மாட்டீங்களே? என்ன மாமா அப்படி கேட்டீங்க? நான் உங்க மாப்பிள்ள மாமா. சுந்தரிய என்னைக்கு விட மாட்டேன், சத்தியமா விட மாட்டேன். நீங்க நிம்மதியா வாங்க, சந்தோஷமா இருப்போம். சரி, போதும் மாப்பிள்ள, வாங்க போலாம். இவர் யாரா இருக்கும்? இவரு முருகன், சுந்தரியோட மாமா. அவங்க அவருடைய ஒய்ஃப். ஒருவேளை இவரு சுந்தரியோட அண்ணனா இருப்பாரோ? இருக்கும் இருக்கும். இவர்கிட்ட போய் பேசுறது தான் சரியா இருக்கும். வெரி குட் மணி, யூ காட் த ரைட் பாயிண்ட்.
ஹலோ அம்மா, சொல்லு சுதா. நான் விசாரிச்சம்மா. அந்த பொண்ணு பேரு பெரி. அவங்க ஒரு மாடல், விளம்பரத்துல எல்லாம் நடிப்பாங்களாம். அவங்களுக்கும் சாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நல்லா விசாரிச்சியா? அந்த பொண்ணுகிட்டயே நேரடியா பேசிட்டம்மா. ஆனா அந்த பொண்ணு இன்னொரு விஷயம் சொன்னாங்கம்மா. ஏதோ கிராமத்து பொண்ணா, கொஞ்சம் கலர் கம்மியான பொண்ணா, அவங்களுக்கும் சாருக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னு சொன்னாங்கம்மா. கல்யாணம் ஆயிடுச்சா? இனிமே இது விஷயமா சுதா கிட்ட பேசக்கூடாது. ஏதாவது வளர்றாங்களான்னு தெரியல. நம்ம சாரை பத்தி தான் சொல்றாங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஐ திங்க் ஷி மைட் ஹேவ் மிஸ்டேக்கன். சரி, நீ கிளம்பி வா. சரிங்கம்மா. இதே விஷயத்தை தான் சுந்தரியும் சொன்னான். ஆனா கார்த்திக் கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்ததா சொன்னான். ஆனா இந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாளே. அங்கதான் ஏதோ பிரச்சனை இருக்கு. மேபி சுந்தரிக்கு அது சரியா தெரிஞ்சிருக்காது. இதை நான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன்னா எல்லாம் தெளிவாயிடும். போதும் போதும் குடு. போதும் போதும்டா. கொண்டு போடுவேன். நல்லா சாப்பிடு. இந்தாங்கக்கா. மாமா, நான் வைக்கிற மீன் குழம்புண்டா உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும்ல. இப்படி வச்சு பிசைஞ்சிட்டே இருக்கீங்களே தவிர சாப்பிட மாட்டேங்கிறீங்களா மாமா? என்னாச்சு, பிடிக்கலையா? இல்ல அத்தா, எனக்கு வயிறு சரியில்லை. அதான் சாப்பிட முடியல. என்ன தம்பி, வயிறு சரியில்லையா? ஏன், என்னாச்சு? என்ன சாப்பிட்டீங்க? அத்தா ஒண்ணும் இல்ல அத்தா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அது சீரக தண்ணி குடிச்சா சரியா போயிடும். அத்தா, நாங்கெல்லாம் நாளைக்கு ஊருக்கு கிளம்பலான்னு இருக்கோம். என்ன மாமா பொசுகண்டு நாளைக்குங்கிறிய? இல்லாத்தா, அங்க சோழி எல்லாம் போட்டபடியே கிடக்கு. அதான் என்னதான் வேலைக்காரங்க பார்த்துக்கிட்டாலும் உடையா இருந்து பார்க்குற மாதிரி வர்றதில்ல. அதுக்குத்தான். சரிதான் மாமா. ஆனா நாளைக்கு வேண்டாம் மாமா. நாளைக்கு 9வது நாள், செவ்வாய்க்கிழமை வர புதன்கிழமை போங்க. இப்ப மட்டும் இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, அன்னைக்கு நாள் நல்லா இல்ல, இப்படி போங்க அப்படி போங்கன்னு நல்லா பக்கனையா வாய் பேசு. ஆனா மாமா ஊர்ல இருந்து வந்தா மட்டும் எங்களுக்கு தகவல் சொல்லாத. ஏய், என்ன மால்னே? எனக்கு தெரியும், புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் அப்படி ஒரு லவ். என்னப்பா நான் சொல்றது? ஏன் சுந்தரி,
ம் இப்பவே நீ இம்புட்டு அலும்பு கொடுக்கறியே, நாளைக்கு உனக்கு புள்ள கில்ல பிறந்துருச்சுண்டா எங்களெல்லாம் மதிக்கவே மாட்ட போலையே. இங்க யாரு தேவையில்லாம என்கிட்ட வம்பு இழுக்காம பேசாம வாயை மூடிட்டு சாப்பிடு. வாயை மூடிக்கிட்டு எப்படி புள்ள சாப்பிட முடியும்? வாயை திறந்தா தானே சாப்பிட முடியும். சரிதா, வாயை திறந்துகிட்டே சாப்பிடு. ஆ, வாயை திறந்தா வார்த்தை வரதானே ஏய், செய்யும். வாய் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசக்கூடாது. இங்க பாரு, என் வாயி நான் என்ன வேணா பேசுவேன். ம், கேக்குறது ஏன் காது புள்ள. கேளு, கேட்காம போ. ஆனா நான் உண்மையதான்ப்பா பேசுவேன். இப்ப நீ என்னதான் சொல்ல வர? இல்ல, இம்பிட்டு நாளு அக்கா மாமா மாலினி ஆத்தா அப்ப தாண்டி இருந்த. எப்போ உன் புருஷன் வந்தாரோ அப்பத்துல இருந்தே புருஷன் புருஷன்ட்டு போயிட்ட. ஆ, அது கூட பரவாயில்ல, ஏதோ லவ்ன்னு விட்டாச்சு. ஆனா அடுத்து புள்ளன்னு வந்துருச்சுண்டா, உன் குடும்பம்னு ஆயிடுச்சுண்டா எங்களெல்லாம் மதிக்கவே மாட்ட போல இருக்கே. உன் புள்ளைய மட்டும் தலையில தூக்கி வச்சு ஆடு. மாலினி, பேசாம சாப்பிட மாட்டேன். என்னாச்சுப்பா? அம்மா, அப்பா எதுக்குமா கோவப்படுறாரு? இல்லத்தா, அப்பாக்கு லேசா தலைவலி, அதனாலதான் வெயில்ல கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்ல, அப்பத்துல இருந்தே தலை பாரமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன மாமா, என்ன செய்து? ஒண்ணும் இல்லாதா, தலைவலிதான். ஏன் தம்பி, மாத்திரை ஏதாச்சும் வாங்கி வர சொல்லவா? இல்ல வேணாம், தன்னால சரியாயிடும். அவங்க தான் தலைவலிக்குதுன்னு சொல்றாங்கல்ல, தொண்ணு பேசாமதே இரேன். நான் என்ன தப்பாவா சொன்னேன்? புள்ள பிறந்தா நம்மள கவனிக்க மாட்டான்ட்டு தானே சொன்னேன். அது உண்மைதான். அந்த அணுப்புள்ள கர்ப்பமா இருக்கிறதுக்கு இம்புட்டு வேண்டிக்கிட்டு விரதம் இருந்து எண்ணெய கொண்டு வந்து வயித்துல தேய்க்கணும்னு சொல்றா. நாளைக்கு இவ மாசமா இருந்தாண்டு வச்சுக்க, ஒரே ஆட்டமாத்தான் இருக்கும், அலும்பாதான் இருக்கும். ஒருத்ததான் போகணும், என்ன பண்றது? அப்பத்தா, ஆ. நீ பேசாம சாப்பிட மாட்ட? அதேனே பார்த்தேன். உன் வீட்டுக்கார விஷயமா உங்ககிட்ட ஒன்னும் சொல்லிடக்கூடாதே. சாப்பிடு. சாப்பிடுங்க மாமா. இல்லத்தா, ஒண்ணும் இல்ல, தலைவலிதான். எனக்கு போதும். நான் வேணா காஃபி போட்டு எடுத்தாரவா மாமா? வேணாத்தா, வேணா நானே சொல்றேன். நான் சத்த நேரம் போய் படுக்கிறேன். என்ன மாமா எழுந்திருக்கிறிய? போறவு சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க மாமா.
என்ன மாமா தூக்கம் வரலையா? இம்பிட்டு பெரிய விஷயம் நடந்திருக்கு, எப்படி தான் தூக்கம் வரும்? இப்ப என்ன பண்றது மாமா? எனக்கு ஒண்ணும் தெரியல அத்தா. இல்ல நம்ம கார்த்திக்கும் குழந்தை ஆசை இருக்காதா? இருக்கும் அத்தா, கண்டிப்பா இருக்கும். அந்த ஆசையில் தப்பு இல்லையே, நியாயமான ஆசை தானே. ஆனா அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வேணும்டா கார்த்திக்கு ரெண்டாவது இல்ல ரெண்டாவது கல்யாணம். பண்ணி வச்சிடலாம். உன் மவளை உன் தம்பிக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். என்ன அதிர்ச்சியா வரியா? உன் மவளை உன் தம்பிக்கு 2வது கல்யாணம் பண்ணி தரதுன்னா உனக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஆனா சுந்தரியோட புருஷனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறது உனக்கு அதிர்ச்சியா இல்ல இல்ல? ஏன்னா சுந்தரி நீ பெத்த பிள்ளை இல்லையே.